இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அற்புதம் செய்பவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு, புகழ்ந்து பாடு, சேர்ந்து பாடு, போற்றி பாடு, அல்லேலூயா ஆமென். அழித்து பாடு, துதித்து பாடு, அல்லேலூயா ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 136:4 நான் வாசிக்கிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய ஆண்டவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். அவர் செய்கிறது சாதாரணமா இருக்காது, எக்ஸ்ட்ராடினரியா, அப்படி யாருமே செய்ய முடியாது. அந்த அளவு பெர்ஃபெக்டா மகிமை புரிந்தனதா தான் இருக்கும். வேதத்தில் நீங்கள் அதை ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கலாம். மனிதன் செய்வதற்கும் ஆண்டவர் செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய பார்வைக்கு ஆண்டவருடைய பார்வைக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய கிரியைக்கும் ஆண்டவருடைய கிரியைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 37 அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல தன்னுடைய தீர்க்கதரிசி கொண்டு போய் நிறுத்தி, இவைகள் எல்லாம் உயிர் அடையுமா? அதெல்லாம் யுத்த காலத்துல அந்த பள்ளத்தாக்கெல்லாம் நிறைய பேர் கொல்லப்பட்ட அந்த எலும்புகள் பல ஆண்டுகள் ஆகி அப்படியே உலர்ந்து போயிருக்குது. தொட்டா பவுடர் மாதிரி ஆயிரும். எல்லாம் அப்படி அப்படியே செதறி கிடக்குது. இவைகள்லாம் உயிரடையுமான்னு கேட்கும் பொழுது நம்மிடம் கேட்டால் என்ன சொல்லுவோம்? வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவோம். இனி அவ்வளவுதான், உலர்ந்து போயிடுச்சு, இது எலும்பு, அது பொண்ணுக்கெல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டு இதை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லுவோம். ஆனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் அறிவீர் என்று சொல்லி. நடந்தது என்ன? அது வார்த்தையை அனுப்ப சொல்றார், பிரசங்கிக்கிறார். அதை ஒன்றோடு ஒன்று எலும்புகள் சேருகிறது, தசைகள் எல்லாம், நரம்புகள் எல்லாம், சதைகள் எல்லாம் உருவாகிறது. இடத்துல ஆவியை அனுப்பும் பொழுது உயிரடைந்து சேனைகள் அனுக்குது. உலர்ந்ததை கூட உயிரடை செய்து சேனை ஆண்டவர் மாத்திட்டாரு. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஏது முடியாது, ஏது அவ்வளவுதான். ஒருவேளை இயற்கை சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம், அனுபவத்திலிருந்து பேசலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டிஸே இல்ல. சூரியன் வேணா மேற்க உதிச்சா கூட இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நோ, என் ஆண்டவரால் முடியும். என் ஆண்டவரால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். ஏனென்றால் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். ஒரு வாலிப சகோதரனுக்கு திடீரென்று ஒரு பாதிப்பு வருது. காலில் ஒரு கட்டி மாறி போய் பார்க்கிறார். டாக்டர்ஸ் பார்த்துட்டு அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கறாங்க. அது கொஞ்சம் உள்ள நிறையவே பாதிச்சிருக்குது நீட்டமா. அடுத்ததுல பயாப்சி எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பும்போது கேன்சர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வேற வழி இல்ல, ஆபரேஷன் தான் பண்ணணும். ஆபரேஷன் பண்ணாலும் அதுக்கு கேரண்டி எங்களால் கொடுக்க முடியாது. என்னன்னா எலும்போடு அது பாதிக்கப்பட்டிருக்குது. இனி அவரால் நடக்க முடியாது. அதுக்கு ஒரு கால் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி மருத்துவமனையில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் கீமோலாம் போயிட்டு இருக்குது. ரொம்ப வீக் ஆயிட்டாப்புல. இடத்துல என்ன செய்யவே தெரியல. ஆனாலும் ஆண்டவர் மேல நம்பிக்கை அந்த தம்பி வச்சிருந்தாரு. அந்த சகோதரன், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், கால் வருவல, டாக்டர் சொல்றாங்க நீ ஊன முடியாது, ஒரு கால் பயன்படுத்த முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிற ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன். இதே பாதையை மாற்றுவார். இந்த ஆபரேஷனுக்கு பிறகு ஒருவரை நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க, நான் நடப்பேன். கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாரு. ஏன்னா அவருடைய கிருபை இன்றும் உள்ளதுன்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை சொல்லி சொல்லி ஜெபித்து இந்த வசனத்தை சொல்லி துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த எலும்பையும் சேர்த்து எலும்பு பகுதியை இழைத்து தான் ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த சதையெல்லாம் எடுத்து முழுவதுமா எடுத்து ஆபரேஷன் பண்ணி இது பண்ணி திருப்பி கீமோ கொடுத்து எல்லாம் பண்ணி செட் பண்ணி, இது வீக் ஆயிடுச்சு, இந்த எலும்புக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது அப்படின்னு. நடந்தது என்னன்னு சொன்னால் கர்த்தர் அற்புதத்தை செய்த ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் ஒருவராக பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா. அந்த எலும்புகள், அந்த கால் மீண்டுமா பலப்பட ஆரம்பிச்சது. இன்னைக்கு வித்தியாசமே தெரியாதபடி நடக்க, வேலையை செய்ய, வாகனத்தை இயக்க கர்த்தர் பலன் கொடுத்துட்டாரு. இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமையா ஓடிக்கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் நீ அவ்வளவுதான், இது முடிஞ்சிருச்சு. இல்ல, இல்லாதது இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன், குறைவையும் நிறைவாக்குகிற தேவன், நன்மையினால் நிரப்புகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது ஏன் கவலைப்பட வேண்டும்? அவரை பார்த்து வேண்டிக் கொள்ளும் பொழுதெல்லாம், ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்பிக்கையோட நீர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் அப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் செய்வீர்னு சொல்லி விசுவாசத்தோட அறிக்கை பண்ணி பாருங்க. அற்புதங்கள் நடக்கும், சூழ்நிலைகள் மாறும், வெளிச்சம் உதிக்கும். மற்றவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காரியங்களை செய்வார். நிச்சயமாகவே அவைகள் நடக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
இந்த நல்ல நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நன்றி அப்பா. ஒருவராய் நீர் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனாய் இன்றும் ஜீவனோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வாழ்க்கையில அற்புதத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, மாற்றங்களை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, நன்மை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, சுகத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்களோ, இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா எதிர்பார்த்திருக்காங்க, புதிய பழக்கங்கள்ல அடிமைப்பட்டு கிடக்கிறவங்க இதுல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறாங்களோ, என் தேவன் தம்முடைய வல்லமை இந்த நாளில் அனுப்பி அற்புதங்களை செய்வீராக. குடும்பங்களிலே, கூடாரங்களில் வல்லமை பிரவேசிக்கட்டும், சரீரங்களில் வல்லமை இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஜீவன் உண்டாகட்டும் அப்பா. செத்து போன அவயங்கள் மீண்டுமாய் உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒவ்வொரு அவயங்களும் நன்றாக செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நீர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நன்றி. அதிசயங்களின் தேவன் என்பதை காண்பிப்பதற்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நன்மையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நிச்சயமாகவே அதிசயங்களை நம்முடைய கண்கள் காணும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா.